வந்து தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. தேங்காவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கும். கூட ஒரு வாரம் 2 வாரம் இருந்துச்சுன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தேங்காவை வந்து என்ன செய்யணும், நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, சும்மா வறுத்து இது பண்ணிடணும். இப்போது அரை முடி தேங்காவுக்கு பாருங்கள், ஒரு டம்ளர்னால் பெரிய டம்ளரில் இந்த டம்ளரில் போட்டிருக்கேன். இது வந்து 300 பிடிக்கும். 300 எள்ளு போட்டிருக்கோம். அரை முடி தேங்காய்க்கு 300 எள்ளு போட்டிருக்கோம். இது நல்லா வந்து வறுத்துக்கிடணும். பக்கத்தில் வந்து வெல்லம் வந்து ஒரு 1/2 கிலோ, கொஞ்சம் கம்மியாக. ஆனால் வந்து பாருங்கள், நல்லா வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றக்கூடாது. அதில் ஏன்னா கொஞ்சம் கல் இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா வந்து காயில் ஆகிருக்கும். அந்த கல்லை வந்து வடிகட்டிடணும். ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் கொஞ்சம் இந்த எள் வந்து நல்லா வறுத்துக்கிடணும். எள் வந்து நல்லா கழுவி காய வச்சுருக்கு. ஏன்னா இதெல்லாம் கல்லெல்லாம் இருக்கும். அதனால் எள் வந்து கழுவி கடையிலே வாங்கினா கூட ஏன்னா நம்மளுக்கு எப்படி அவங்க சுத்தம் பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் நல்லா கழுவி காய வச்சு இந்த மாதிரி 300 எள்ளுக்கு அரை முடி தேங்காயும் வறுத்துடணும், எள்ளும் வறுத்துடணும். இப்போ எள்ளூருண்ட கடையில் வாங்கி தரீங்களே குழந்தைங்களுக்கு, அது நம்மளே வீட்டில் வந்து அழகாக செய்யலாம். ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் இது நல்லா வறுத்துட்டு பக்கத்தில் பாருங்கள், அப்படியே நல்லா வறுந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இது எல்லாமே நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கிடணும். ஆற வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லது. நல்ல நல்லா வந்து வறுத்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்ன பண்ணலான்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கலாம். இந்த தேங்காயோடய கொட்டிக்கலாம். தேங்காயோடைய அதிலே கொட்டியாச்சு. வெள்ளைப்பாவு பாவை எடுக்க வேண்டாம், சும்மா அந்த இது வந்து